செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டீங்கல்ல, கடைசியில் அம்மனோட கழுத்திலேயே கை வச்சிட்டீங்கல்ல. தேசிகரே, ரொம்ப தப்பு பண்றீங்க. ஆதாரம் இல்லாம குற்றம் சுமத்துறது உங்களோட பிறவி குணம் போல இருக்கு. வாய் சொல்லுது, ஆனா உங்க வாயில வர வார்த்தைய கண்கள் ஆமோதிக்க மாட்டேங்குது. ஏன்னா உங்க கண்ணில் ஒரு பயம் தெரியுது. நான் தான் குற்றவாளின்னு உங்க மனசுல பட்ட பிறகு உங்க முன்னாடி 1000 சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினா கூட உண்மை என்னங்கிறத நான் உங்க மனசுக்கு புரிய வைக்கிறதுக்கு நிச்சயமா என்னால முடியாது. வரேன். சுயநலம், பேராசை, அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா. மல்லி, நாம இங்க இருந்து போயிடலாம் வா. அவர் வேற யாரும் இல்ல, தேசிகர் தான். அவர்கிட்ட பேசிட்டு போல, அவர் ரொம்ப நல்லவர். ஆமாமா, ஏன்னா அவரோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். மல்லி, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாமே. ஆமா, அவர் சௌடீஸ்வரிய பூஜை பண்றவரு. அவர் கூப்பிட்டா சௌடீஸ்வரி வந்து பேசுவாங்களா. ஓ, அது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, நான் ஃபுல்லா ஃப்ரீ தாங்க, தாராளமா பேசலாம். நான் இப்ப பேசணும்னு சொன்னது இவகிட்ட. சரி பேசுங்க. இவ என்னோட சிநேகிதி அமிர்தா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கா. நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசலாமாமா? பேசிட்டு வா அமிர்தா, பயப்படாத. நாங்க 2 பேரும் அந்த பக்கமா போய் நிக்கிறோம். வாமா. அர்ஜுன் வாங்க, கோவிலுக்கு அந்த பக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க. ஆமா, என்ன பேசணுங்கிறதுக்காக நம்ம 2 பேரையும் அனுப்பிட்டாரு. அது ஆண்டவருக்கு தான் தெரியும் மல்லி. ஜெய் மகாகாளி. நம்ம எதிரியோட கால் இந்த கோயிலுக்குள்ள பட்டிருக்கிற அறிகுறி எனக்கு நல்லா தெரியுது. பாபா, ஒரு காரியம் பண்ணலாமா? நம்ம எதிரி கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த இடத்தை விட்டு போகவே வேண்டாம். நாம சக்கராபுரிய விட்டு போனோம்னா அது நம்ம எதிரி செத்ததுக்கு அப்புறம் தான். மல்லி மல்லி, அப்படி போலாம் வாங்க. எப்படி போலாம்? அமிர்தா இருக்கிற இடத்துக்கு போலாம் வாங்க. வாங்க. யாருமா நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? என் பேரு அமிர்தா. அம்மனை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கேன். இல்ல, நீ வெறும் தரிசனத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தோணல. அம்மன் கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு, அதனால தான் வந்திருக்கேன். இங்க இருக்காங்க, வாங்க. அது எனக்கும் நல்லா தெரியும். ஆனா நான் கேட்கறது வேற. நீ யாருன்னு எனக்கு தெரியணும். நீ சாதாரண பொண்ணு கிடையாதுன்னு ஏன் அபிப்பிராயம்? நான் யாரு, எங்கேருந்து வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன்ற விவரம் எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் போற பாதை எனக்கு முக்கியம் இல்ல. எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அதை அடையிறது தான் எனக்கு முக்கியம். சரி, மறுபடியும் கேட்கிறேன், யார் நீ? உன்னோட முகத்தை பார்த்தா சாதாரண மனுஷ பாவமே இல்லையே. என்னங்க இவரு அமிர்தாவை பார்த்து சாதாரண மனுஷங்களோட பாவனையே தெரியலங்கிறாரு. உங்ககிட்ட ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சொல்லு, யாருமா நீ? நான் யாருன்னு இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சா? இப்ப நான் என்ன பண்றது? இப்படி தப்பிக்கிறது? நீ யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் சக்தி குறைஞ்சவன் இல்ல தாயி. தாயே சௌடேஸ்வரி.
நான் யாருங்கிறது உங்க ஞான திருஷ்டியில தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் இந்த அம்மன் தான் காரணம். அவ என்னை கூப்பிட்டதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க மனசுக்கு தெரிஞ்சது உங்க மனசோடவே இருந்தா எல்லாருக்கும் நல்லது. தாயே, நீ அந்த மகமாயியோட உத்தரவுனால இங்க வந்திருக்க. நீ யாரு, எங்கேந்து வந்திருக்க, எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் உங்க 2 பேரால ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்கிறது உண்மை. அந்த அதிசயத்தை கண்ணால பாக்குறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஐயோ, தேசிகரா அமிர்தாவை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. அந்த தாய் சௌடேஸ்வரி என்னால எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பாமா. உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். இவ்வளவு அதிசயங்களை என் கண்ணால பாக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். உன் காரியம் நிறைவேறட்டும்மா. நான் போயிட்டு வரேன். அமிர்தாவை பார்த்து அவரையும் கையெடுத்து கும்பிடுறாரு. கேட்டே ஆகணும். அந்த அம்மனோட தாலியே திருடு போற காலம் வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த தாயோட நகைக்கு ஆசைப்பட்டவங்க தாயோட சாபத்துக்கு ஆளாயிடுவாங்க. தாலி இல்லாம சுமங்கலி பூஜை நடக்காது. சுமங்கலி பூஜை நடக்காம ஸ்ரீசக்கர உற்சவமும் நடக்காது. இப்படியே போனா சக்கராபுரிக்கு நல்லதே நடக்காது. அம்மனோட தாலி நிச்சயமா கிடைக்கும் அர்ச்சகரே. அது சரி, அவளோட தாலியை திருடின உடனே அவளோட சக்திகளை எல்லாம் அழிச்சிட முடியுமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற அம்மன் என்ன வெறும் கல்லா? அவ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. களிமுத்தி போச்சுங்க. பாவிங்க கைதான் ஓங்கிது. தாலியை திருடி தங்கத்தை உருக்கி பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுப்பாங்க இந்த பாவை பசங்க. தாலியை தான் எடுத்திருக்காங்க, உயிர் எடுக்கல. அந்த அம்மனோட சக்தியை குறைக்கிறதுக்கு மனுஷங்க நாம யாரு? யாரு என்ன செஞ்சாலும் அம்மனை அசைக்கவே முடியாது. நாங்க இப்போ நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த தாய் தான். அம்மனுக்கு சுமங்கலி பூஜை நிச்சயமா நடக்கும். அம்மன் மறுபடியும் பிரகாசமா வருவா. தாலியை திருடினவங்கள அந்த அம்மனே பார்த்துப்பா பாருங்க. சரி, பூஜைக்கு நேரமாச்சு, உள்ள வாங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வருஷம் நாங்க விசேஷ பூஜை பண்றதுக்கு இங்க வருவோம். இந்த வருஷம் எங்க பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு அம்மனுக்கு பூஜை பண்ண இங்க வந்தோம். இந்த வருஷம் என்னமோ யாரோ கெட்டவங்க அம்மனோட தாலி திருடிட்டாங்களா? அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா சொல்லுங்க? நீங்க விக்ரம் தானே? ஆமா. நீங்க விஷ்ணுவோட தம்பி ருத்ரா தானே? ஆமா. பூஜைக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. பைரவா, ஏன் கூடவா?
मदोः पूर्णं ददाति तदव्योसानीति एकदा ब्रह्मणमुपहरति एकदैव यजमान आयुष्तेजो ददाति தாத்தா தாத்தா யாருப்பா நீ? உங்களை பார்க்கும்போது எங்க தாத்தா மாதிரி அப்படியே இருக்கீங்க. உங்க முகத்துல ஏதோ ஒரு கலர் இருக்கு. உங்களை பார்க்கும்போது எப்பவும் கையெழுத்து கும்பிடணும் போல இருக்குங்க. ஆனா நீங்க ஏன் ஏழு முன்னாடி கையெழுத்து கும்பிட்டீங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓ ஆள்னா யாரு? அதாங்க அமிர்தா. அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அதை விடுங்க சார், நீங்க கும்பிட்டீங்க. என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. அவங்க தான் என் தேவதை. அவங்கள பார்க்கும்போது தினமும் எனக்கு பண்டிகை மாதிரியே இருக்கும். அவங்க மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கேன். கனவு காண்றதை விட்டுடு, அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு. அதுதான் உனக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. என்ன தாத்தா நீங்க? நான் எப்போ அவங்க கூடவே இருக்கணும், அவங்க மனசை நெருங்கணும்னு என்னென்னமோ பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இப்படி மாத்தி பேசுறீங்க? நான் சொல்றத கேளு. அந்த பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா. கிடைக்காத விஷயத்த நினைச்சு மனசை குழப்பிக்காத. அந்த அம்மனுடைய விளையாட்டே வேற. நீ இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. தாத்தா நீங்க பெரியவங்க. எங்களை மதுரை லவச பார்த்தா மனசார சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனா நீங்க ஆரம்பத்திலே இதை வேண்டான்னு சொல்றீங்க. அந்த அம்மா நிச்சயமா காப்பாத்துவான்னு அவளை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். அமிர்தாவை நான் பூ மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. அந்த அம்மன் எங்களை ஒன்று சேர்த்து வச்சா போதுங்க. நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த அம்மன் மனசுல இருக்கிறது அப்படியே நடக்கும். அதை தடுக்கிறதுக்கு நான் யாரு, நீ யாரு? தாத்தா அமிர்தா முன்னாடி நீங்க ஏன் கையெடுத்து கும்பிட்டீங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில கேள்விகளாவே இருந்துட்டாதான் மனசுல நிம்மதி இருக்கும். இவர் ஏன் கையெழுத்து கும்பிட்டாருன்னு புரியவே இல்லையே. இவரே கையெழுத்து கும்பிட்டாருன்னும் போது என் ஆளு எவ்வளவு கிரேட்டா இருக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த அம்மனுடைய சக்தி மட்டும் குறையவே மாட்டேங்குது. எவ்வளவுதான் நாம முயற்சி பண்ணாலும் அவளை முழுசா நம்மளால கட்டி போட முடியல. திருமாங்கலியத்தை திருடியாச்சு கடிக்கு. அதனால அம்மனுக்கு இப்ப சுமங்கலி பூஜை நடக்க போறது இல்ல. பூஜை நடந்தாலும் பூஜை முடிகிற வரைக்கும் அம்மனுடைய கழுத்துக்கு உண்மையான தாலி போய் சேராத அளவுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அந்த அம்மன் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தே ஆகணும். விருப்பாக்ஷா, அம்மனுடைய முகபாவனைய நீ கவனிச்சியா? எதுவுமே நடக்காத மாதிரி இன்னும் அவ சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. சக்தி நிறைஞ்சிருக்கும் போது எப்படி இருப்பாளோ அதே மாதிரி அவ முகம் பிரகாசமா இருக்கு. இன்னும் அந்த சிலைக்குள்ள எவ்வளவு சக்திகள் இருக்கு. அம்மனுக்கு மொத்தம் 10 அவதாரம், 100 உருவம். தாலியை கழட்டிட்டா மட்டும் அவளுடைய சக்தி குறைய போறதில்ல கட்டைக்கு. நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான் பைரவா. நாம வேற ஒரு வழியில தான் நம்ம பாதையை அமைச்சுக்கணும். நம்ம இலக்கு வேற. தாலியை எடுத்துட்டா அந்த அம்மனுக்கு பரமசிவன் அருள் இருக்காது. அம்மனுடைய சக்தியை சீக்கிரம் குறைஞ்சிடும். ஆமா விருப்பாக்ஷா, ஸ்ரீ சக்கரம் பூமிக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் அத சாஸ்திர சம்பிரதாயப்படி குளத்துல மூழ்கி எடுக்கிற சம்பவம் இருக்குல்ல. அந்த குளத்துல ஒரு ஆமை இருக்கு. அது இந்த கோவிலை கட்டின நாள்ல இருந்தே அங்க இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு தடவையும் உற்சவம் அன்னைக்கு ஸ்ரீசக்கரத்தை அந்த குளத்துல முங்கி எடுக்கும் போது விஷ்ணு கூர்ம உருவத்துல ஸ்ரீசக்கரத்தை தன்னுடைய முதுகு மேல சுமந்துக்கிட்டு தண்ணிக்கு மேல கொண்டு வருவாங்கிறது நம்பிக்கை. இப்பவும் அப்படித்தான். உற்சவத்தன்னைக்கு ஸ்ரீசக்கரத்தை குளத்துல நாங்க முக்கும் போது ஒரு ஆமை தன்னுடைய முதுகுல ஸ்ரீசக்கரத்தை சுமந்துக்கிட்டு மேல வரும். ஆனா ஆமை நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸ்ரீசக்கரம் தானே தண்ணிக்கு மேல வரும். அப்படின்னா அந்த மொத்த குளத்தையும் நாம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்.
என்ன மொத்த குளத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுமா? ஆமா, குளத்துடைய ஒவ்வொரு அங்குலமும், அதுல இருக்கிற நீர், சுத்தி இருக்கிற காற்று எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர. அந்த குளத்துல தெய்வ சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குளத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? முடியும். எங்க அம்மாவோட தேகத்தை தொலைச்சிட்டு வேதனையில இருக்க. இந்த உலகத்துக்கே அம்மாவான உன்னை நம்பி உன் சன்னதிக்கு வந்திருக்கேன். எனக்கு நீதாம்மா உதவி பண்ணணும். எனக்கு ஒரு வழி காட்டு. எனக்கு சக்திகள் கொடுமா. இப்ப நீதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். உன்னை மனசார வந்து தரிசனம் பண்ணா எத்தனையோ பேரோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆயிடும் கேள்விப்பட்டேன். என்னோட பிரச்சனைகளையும் நீதாமா தீர்த்து வைக்கணும். உன்னோட கருணையை விட்டா எனக்கு வேற எந்த வழியும் இல்ல. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா இப்ப என்னால எதையுமே சொல்ல முடியாது தாயே. ஆமா, அந்த காலம் வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் காத்திருக்கணும். என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாத அளவுக்கு என் குழந்தைகளே என்னை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உன்னை கட்டி போட்டிருக்காங்களா? அது எப்படி முடியும்? என் குழந்தைகளுக்கு என்னையே ஜெயிக்கணுங்கிற ஒரு கர்வம். இந்த ஜெகன்மாதாவுடைய ஜெகன் மாயையே ஜெயிப்போங்கிற அகங்காரம். தாயை மிஞ்சின குழந்தைகளா இருக்கணும்னு அல்ப சந்தோஷத்துக்காக போராடுறாங்க. அது அவங்களுடைய பிரமைங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியல. அதுவும் ஏன் திருவிளையாடல் தான். என் குழந்தைகள் பண்ற தவற தண்டிக்கணுமா இல்ல மன்னிச்சு விடணுமாங்கிற குழப்பத்துல நான் இருக்கேன். அதனாலதான் இப்போ என்னால எந்த பதிலையும் சொல்ல முடியாம இருக்கேன். என்னுடைய அம்மா. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு மகளே. நீ என்னுடைய சன்னிதானத்தை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு என்னுடைய அருளால எல்லா விஷயங்களும் தெளிவாயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி உன் மூலமா எனக்கு ஒரு காரியம் ஆகணும். ஏன் மூலமாவா? ஆமா. ஸ்ரீ சக்கரம் மேல வந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் குளத்துல தானே மூழ்க வைப்பாங்க. அது நடக்கட்டும். ஆனா அதுக்கப்புறம் அது மேல வராத அளவுக்கு அதை நாம பார்த்துக்கலாம். குளத்துல மூழ்கின ஸ்ரீ சக்கரம் நம்ம கைக்கு தான் வந்து சேரும். இது நடக்குமா? முடியும். குளத்துல இருக்கிற தண்ணி, அதை சுத்தியுள்ள காத்து எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்படி அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுல சேர்ற எல்லா விஷயமும் நமக்கு சொந்தமாயிடும். விருப்பாக்ஷா, ஸ்ரீ சக்கரம் மேல வராது. அது அந்த அம்மன் கிட்ட போய் சேராது. ஆனா இப்போ அந்த காரியத்தை நாம எப்படி பண்றது? பஞ்சபூதங்களும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். குளத்தை சுத்தி இருக்கிற பூமி, ஆகாயம், வாயு, அக்னி, குளத்துல இருக்கிற நீர் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். நான் என் தேவதையுடைய அருளை எப்படியாவது அடையறேன். சித்திகளுக்கெல்லாம் அது தேவதையாவ. இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி ஜல பிரளயத்துல பிறந்த மகா தேவதையாவ. அவளுடைய அருள் இருந்ததுன்னா ஸ்ரீ சக்கரத்தை நாம தண்ணிக்குள்ளேயே ஆக்கிரமிச்சு வச்சுக்க முடியும். காலருத்ர பைரவனை இந்த காரியத்துக்கு நான் அழைக்கிறேன். எல்லா விதமான சக்திகளுக்கு அவன் தான் தெய்வம். காட்டுக்கு நீ நீரால கட்டி போட பாரு.
நான் மந்திர தந்திர சக்தி உதவியோட எல்லா பிரேத பூதங்களையும் ஏவசப்படுத்தி வச்சுக்கிறேன். இது எல்லாம் நடந்தா ஸ்ரீ சக்கரம் நம்ம கைக்கு வந்து சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. சரி, ஏற்பாடுகள் ஆரம்பிக்கும்.